சாணக்கியன் சர்வதேச விசாரணையை கோருவது நகைப்புக்குரிய விடயம். மஹிந்தவுடன் இருக்கும்போது போர்க்குற்ற விசாரணையை கேட்டிருக்க வேண்டிய சாணக்கியன் தற்போதைய ஆட்சியாளரிடம் சர்வதேச விசாரணையை கோருவது நகைப்புக்குரிய விடயம் என இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அந்தனசில் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அத்தோடு அப்போது மஹிந்தவிடம் கேட்டிருந்தால் அவர் நல்ல பதில் தந்திருப்பார் எனவும் அவர் கூறியுள்ளார். வடக்கில் நடத்தப்பட்ட போதைப்பொருள் வியாபாரம். கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரியான இஷாரா செவந்தி நாட்டை விட்டு தப்பியோட உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஆனந்தன் என்பவரின் போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஆனந்தன் பல நாட்களாக வடக்கில் கேரளா கஞ்சா போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்தியாவை உலுக்க தயாராகும் மொந்தா புயல். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இலங்கையின் வடகிழக்கில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. குறித்த புயலுக்கு மொந்தா என பெயரிடப்பட்டுள்ளது. குறித்த புயல் உருவாகி அடுத்த 42 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 5 மணி நிலவரப்படி புயலானது மட்டக்களப்பிலிருந்து கிழக்கே சுமார் 1050 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழில் அதிகரிக்கும் மீட்டர் வட்டி. யாழில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மாஃபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எனக்கு தரலாம் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை கூறியுள்ளார். சுட்டுக் கொல்லப்பட்ட லசந்த விக்ரமசேகர. ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவர் மீது 6 குற்றவியல் வழக்குகள் இருக்கும்போது உள்ளூராட்சி தேர்தலில் அவரை வேட்பாளராக நியமிப்பது குறித்து கட்சிக்குள் ஒரு சூடான விவாதம் நடந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி தேர்தலின் போது மற்ற வேட்பாளர்களின் சிறிய குறைபாடுகளை கூட விசாரித்து வந்த கட்சி தலைமை இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் மற்றும் பல வழக்குகளை கொண்ட ஒருவரை எவ்வாறு தேர்தலில் நிற்க பரிந்துரைக்க முடியும் என்று உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் அமைப்பாளர்கள் குழு கட்சி தலைமையிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு 13 மணி நேரம் மின்வெட்டு. வடக்கு மாகாணத்தின் 4 மாவட்டங்களில் நாளைய தினம் 13 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய 4 மாவட்டங்களிலும் காலை 6 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மன்னார் 220 கிலோவாட் மின் பரிமாற்ற வடத்தினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளிற்காக வட மாகாணத்திற்கான 132 கிலோவாட் வவுனியா புதிய அனுராதபுர மின் பரிமாற்ற கட்டமைப்பானது துண்டிக்கப்பட உள்ளதால் இந்த மின்தடை ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது.